வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர நயினா நாகேந்திரன் சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார். எடப்பாடி பழனிசாமிட்ட அமித்ஷா குடுத்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள பத்தி பேசியிருக்கிறாரு. அது சமயம் எடப்பாடி பழனிசாமியும் சில கோரிக்கைகள வந்து அமித்ஷாவுக்கு வச்சிருக்காரு. அது சம்பந்தமா அமித்ஷாட்ட போய் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன்ட்ட என்ன சொன்னாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில வந்து மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு திரும்பவும் நீங்க பாஜகவுல முக்கியத்துவம் குடுக்குறீங்க. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில அவர் தினமும் செய்தியாளர் சந்திக்கிறாரு. அது இல்லாம வந்து அண்ணாமலையோட சந்திப்பு இருக்குல்ல, ஓபிஎஸ்ஸ சந்திக்கிறாரு. ஓபிஎஸ்ஸ சந்திச்சு பேசுறாரு. திருமண நிகழ்ச்சியில சந்திக்கிறாரு. எதேர்ச்சையா சந்திச்சேங்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுறாங்க. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, எதேர்ச்சையான சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அரசியல்ல இருக்கோம். எங்களுக்கும் அரசியல் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க திரும்பவும் அவங்கள கூட்டணிக்குள்ளேயோ, கட்சிக்குள்ளேயோ நான் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர, நீங்க போய் தனிப்பட்ட முறையில பாஜகவுல இருக்கிற ஒருத்தரு, அவரு போய் சந்திச்சு பேசுறாரு. அது எந்த விதத்தில ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிற மாரி நயினா நாகேந்திரன் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே நயினா நாகேந்திரனுக்கு அண்ணாமலைய கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அண்ணாமலைய பத்தி புகார் சொன்னோனே, இவரும் வந்து சரி நான் இத அமித்ஷாட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அது இல்லாம வந்து என்னை முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்க முடியாது. அது இல்லாம வந்து எனக்கு எதிரா வந்து தினமும் ஒரு 2, 3 பேட்டியாவது குடுத்துடுறாரு டிடிவி தினகரன். அப்படிப்பட்டவர்ட்ட என்னத்துக்கு அண்ணாமலை வந்து வீட்ல கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சாரு? அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்கிறார். அண்ணாமலை மேலே தான் குற்றச்சாட்டுகளை அதிகமாக வச்சிருக்கிறார். தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குற ஒரு 80, 70 தொகுதிகளை வந்து தரமாட்டோம் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கார். ஒரு 30 தொகுதி, அது 40 தொகுதி தருவோம். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அதே போல் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரத வேலையை நீங்கள் வச்சுக்க வேணாம். அவங்க கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களை வந்து நயினா நாகேந்திரன்ட்ட பகிர்ந்திருக்காரு. நயினா நாகேந்திரன் அவருடைய நட்பு. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம கூட கூட்டணிக்குள்ள தாவேகா வரணும். அதுக்கான முயற்சி எடுக்க சொல்லுங்க. மற்ற கட்சிகள்லாம் வேணாம் நமக்கு. நம்ம அதிமுக, பாஜக, தாவேகா இந்த கூட்டணி இருந்தாலே போதும். பெருசா வந்து நம்ம கட்சிகள்லாம் வேணாம் அப்படிங்கிற மாரி இருக்காரு. என்னவோ அமித்ஷா சொன்னோன்னே விஜய் இந்த சைடு வந்துடுற மாரி அப்படின்லாம் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இதை நயினா நாகேந்திரன் போய் அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்படி வந்து அண்ணாமலை மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தொடர்ந்து அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை விட அதிக செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை திரும்பவும் கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ கொண்டு வரதுக்கு அண்ணாமலை வந்து மறைமுகமாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் அவர்கிட்ட இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலையோட செல்வாக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா, அண்ணாமலை செய்தியாளரை சந்திக்க தினமும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு சைடு திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் செய்தியாளர்லாம் சந்திக்கிறதுல திமுக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் எதையுமே அவர் வைக்கிறதே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலை இப்போ தொடர்ந்து செய்தியாளர் சந்திக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, திமுக வெஸ் பாஜக அப்படின்னு சூழ்நிலை மாறி போச்சு. ஏன்னா திமுக மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அமைச்சர் நேரு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஊழல் பண்ணதில் குற்றச்சாட்டு, வேலையை வாங்கி கொடுத்ததில், குடிநீர் வடிகால் வாரியில் வேலை வாங்கி கொடுத்ததில் குற்றச்சாட்டு, 888 கோடி ரூபா அடிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெண்டரில் விட்டதில் 7.5% 10% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்கிறாரு. அதில் ஒரு 1020 கோடி ரூபா ஒப்பந்ததாரர்கள்ட்ட கமிஷன் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு அமலாக்கத்துறை டிஐஜிக்கு அனுப்பியிருக்கிறாங்க, டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் டிஜிபி வந்து இன்னும் வழக்கு பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு புள்ளி விவரங்களோட எல்லாத்தையும் கணக்கெல்லாம் போடுறாரு. அப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி எல்லா புள்ளி விவரங்களையும் பேசினார். பொதுவெளியில் வைக்கப்படுற கருத்துக்கள் எல்லாமே தவறான கருத்துக்கள். அப்போ பழைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. இப்படி அண்ணாமலை பேசணுன்னா அண்ணாமலை திரும்பவும் டைம் லைனுக்கு வந்துட்டார். வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. சுத்தப்படாது, இது சுத்தப்படாது. அண்ணாமலையை தேர்தல் நெருக்கத்தில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலையும் வந்து என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம், ஆனால் கூட்டணி பலமாக இருக்கணும். கூட்டணி பலமாக இருந்தால் தான் அது ஜெயிக்க முடியும். இதை தான் அமித்ஷாவிட்டையும் அவர் சொன்னார். கூட்டணி பலமான கூட்டணி இருக்கணும். இந்த கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியுமா? ஓட்டு வங்கி 2 பேர்த்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி எப்படி இருக்கும்?
இவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, மக்கள் வந்து ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க. 2 பகுதியாக பிரிச்சுவாங்க. நாடாளுமன்ற தேர்தல்னால் யார் பிரதமர் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா யார் நம்ம முதலமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்கும். இந்த 2ஆக பிரித்து வச்சு ஓட்டு போடுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக வேணும், பிரதமராக மோடி வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் தனிச்சு நின்றா கூட தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார், கிழிச்சார். அவர் தனி பெரும்பான்மையில் ஜெயிக்கிறது. எடப்பாடியில் அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிப்பாராங்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் எல்லாமே இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக நயினா நாகேந்திரன்ட்ட சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக கூட அதிமுக கூட ஒரு கூட்டணிக்குள்ளே தாவேகா வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை இது வந்து பாஜகவுக்கு வேணும். ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்ம கேட்குற தொகுதியும் கொடுக்க மாட்டார். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏற்றுக்க மாட்டார். முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அவங்க எடுத்த முடிவுகளுக்கு வந்து அந்த கட்சி கட்டுப்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. அது இல்லாமல் அங்கே செங்கோட்டையன் வேறு இருக்கிறார், ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் பயன்படுத்துங்க. ஏற்கனவே அவர் கரூர் சம்பவம் ஒன்று நடந்திருக்குல்ல, அந்த சம்பவத்தில் வந்து 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஏதாவது பெருசாக வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேட்டிருக்காங்க. நீ தானப்பா அவங்கள ஆதரித்து சட்டமன்றத்திலலாம் உருண்டு புரண்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்க, வெளிநடப்புலாம் பண்ணீங்க. அது வந்து திமுக அரசு செஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து விஜய் மேலே அதை காரணம் காட்டி ஏதாவது சிபிஐ மேலே ஒரு நெருக்கத்தை கொடுத்து விஜய் இந்த சைடு இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக தரப்புலையும் கேட்டிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் புதுச்சேரியில் அவர் வந்து விஜய் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தார். அதில் வந்து பெருசாக வந்து விஜய் வந்து ஒன்றுமே பாஜகவெல்லாம் பெருசாக விமர்சனம் பண்ணலை. குறிப்பாக பாஜகவோட கூட்டணி இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதலமைச்சர் அவரை வந்து பாராட்டி தான் பேசியிருக்காரு. இதை பார்த்து திமுக கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து மாநில அரசு திமுகவை மட்டும்தான் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ மாறி இருக்கு. திமுக ஆளுங்கட்சி அதை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது ரைட்டு. மக்கள் பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சி தான், அவங்க தான் விமர்சனம் பண்ண முடியும். திமுகவை தாண்டி அதிமுக விமர்சனம் பண்ணுறது வேஸ்ட்டு. இன்றைக்கி அதிமுக எப்படி இருக்குது? நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில் பேசும்போது கூட ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா தள்ளலாம், ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினே இல்லைன்னா எவ்வளோ தூரம் தள்ளினாலும் அந்த இது வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அது இன்ஜின் இல்லாத கார் இப்போ வந்து அதிமுக. இந்த காரை வந்து யார் இழுத்துட்டு போகிறா? ஆக்சிடெண்ட் ஆன காரை ரோட்டில் ஒரு லாரியை வச்சு இழுத்துட்டு போவாங்கள்ல, அதே போல் இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாங்க அதிமுகவுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பேசியிருக்காரு. சரியான விமர்சனமாக தான் தோணுது. இப்போ தாவேகா சைடு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியில் கூட பார்த்திங்கன்னா பாஜகவை பெருசாக வந்து விஜய் வந்து எந்த விதமான விமர்சனமும் பண்ணலை. கூட்டணி ஆட்சி தான். ரெங்கசாமியை புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் பாஜக மேலே விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட்டும் படாமல் தான் பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணார். அவருடைய கொள்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுந்தரப்பை விமர்சனம் பண்ணுறது தான். அப்படிங்கும்போது புதுச்சேரியில் ஆளுந்தரப்பாக இருக்கிற என்ஆர் காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்கணும் தானே, ஏன் விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது இல்லாமல் விஜய்க்கு ரெங்கசாமி தனிப்பட்ட முறையில் ஒரு பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவரை வந்து பெருசாக வந்து இது பண்ணலை, விமர்சனம் பண்ணலை. ஆனால் வந்து அங்கே இருக்கிற பாஜக விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றிய அரசு ஊழல் ஒழிக்க முடியுமா, ஒன்றிய அரசு பாஜகவின் பிரதமர் மோடி சொல்ல முடியுமா, அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்களை எழுதி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு ஏண்டா பொருளை என்னையை கொண்டு போய் சிக்கலில் விட்டுறாதீங்க, இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்திருக்கிறோம், இன்னமும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் எழுதி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு போயிட்டு அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டார். கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவருக்கு தோணுனதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு திமுகவையும் தான் அங்கே இது பண்ணார். குறிப்பாக பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அந்த இது கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறமா புதுச்சேரி நிதி நிலைமை, உள்துறை வந்து உள்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காதனால மத்திய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது.
அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள எடுத்து பேசினோம்னா, மாநில அந்தஸ்து, அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் பத்தி பேசினோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பா அமித்ஷாவுக்கு கோவம் வரும். பாஜக வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, ஏற்கனவே கரூர் விஷயத்தில சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, அவங்க அனுமதிக்க மறுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா, உள்துறை கட்டுப்பாட்டில தானே பாண்டிச்சேரி இருக்கு. அதனால வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்கல. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் வந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வரைக்கும் உத்தரவு வந்திருக்குது. அப்புறமா ரெங்கசாமிகிட்ட போய் விஜய் வந்து ரொம்ப வந்து கெஞ்சிருக்கிறாரு. எப்படியாவது ஒரு சைடு ஒரு வாய்ப்ப குடுங்க நீங்க. நாங்க வந்து இது பண்ணிருக்கோம்னு. அப்ப ரெங்கசாமி தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவையோ, பிரதமரையோ, உள்துறை அமைச்சரையோ நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. பாஜக அரச வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி விமர்சனம் பண்ற மாரி இருந்தா, நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரமாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல பேசல. எனக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு ஒரு அனுமதி குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, விஜய் ஸ்கிரிப்ட்ல இருந்த நெறைய விஷயங்கள வந்து தவிர்த்துட்டாரு. அங்கேயும் போய் திமுகவ மட்டும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எங்க போனாலும் ஆளும் தரப்ப தானே விமர்சனம் பண்ணணும். அங்க போய் திமுக விமர்சனம் பண்றது ஏன்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட விட்டுருக்காங்க. டெல்லி வந்து இப்போ கரூர் சிபிஐ விசாரணையை வந்து கையில் எடுத்திருக்கிறனால விஜய் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாரு. பாஜக விமர்சனங்களை பண்ணுறதை தவிர்க்கிறார். இதை தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த சமயத்தில் பாண்டிச்சேரியில் வந்து விஜய் பேசினது பாஜக பெருசாக அட்டாக் பண்ணி பேசலை. நீங்கள் இந்த டைப்பில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா தாவேகா வந்து நம்ம கூட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை போய் நயினா நாகேந்திரன் அங்கே சொல்லிட்டார். அமித்ஷாட்டே சொல்லிட்டாரு. அவர் 117 தொகுதி கேட்குறாரு. இது எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா? இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம கூட்டணி கூட நம்ம கூட வராங்க அப்படின்னா கூட அவங்க கேட்குற தொகுதியில் இவர் எடப்பாடி பழனிசாமினால தர முடியுமா? நம்ம ஒரு 100 தொகுதி கேட்குறோம். நம்ம கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு 100 தொகுதியில் பிரித்து கொடுக்க போகிறோம். அதுக்கே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் 134 தொகுதி பத்தாது, 170 தொகுதியில் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. எந்த நம்பிக்கையில் பேசுகிறாருன்னே தெரியல. இப்படி குருட்டு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து 10 தோல்வியை கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ பார்க்கலாம் அமித்ஷா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது. அமித்ஷா வருகையை வந்து ஓபிஎஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாரு. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.